கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 யோவான் 2:10, 1 John 2:10. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. அதாவது ஒளி என்று சொல்வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிச்சம், இல்ல நித்திய வாழ்வு பெற்றவன். இதான் நம்ம திரும்ப திரும்ப இதில் பார்க்கிறோம். ஏன்னா முன்னாடி இருள அந்தகாரத்துல சாத்தானுடைய அதிகாரத்துல இருந்தீங்க. இப்ப நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா, ஒளியின் பிள்ளைகளா, தேவன் பிள்ளைகளா மாறிட்டீங்க. அப்படி அதுல நிலை கொண்டு இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, யாரு தன்னுடைய சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தான் அப்படிப்பட்டதுல இருக்கிறான். அப்ப என்ன, நீங்க மீட்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மீட்கப்பட்டு ரட்சிப்பை பெற்று நித்திய வாழ்வு பெற்றவங்களாய் இருக்கிறீங்கிறதுக்கு அடையாளம் என்ன? நீங்க காண்கிற சகோதரன் மேல் அன்பு கூறக்கூடியது தான். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இடரல் ஒன்றுமே கிடையாது. நீங்க இதே 1 யோவான்ல 3வது அதிகாரத்துல 13-14 வசனம் பாருங்க. ஒரு எதிர்மறையான காரியத்தை சொல்றாரு. முதலாவது என்ன சொல்றாரு? என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். என்ன சகோதரனே, உன்னைக்கு உலகம் உன்னை பகைச்சுன்னா கவலைப்படாத. அடுத்து என்ன சொல்றாரு? தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். அப்போ உலகம் உன்னை வெறுக்கும், ஆனா சகோதரன் உன்னை நேசிப்பான். அப்படி சகோதரன் நேசிக்கிறதற்கு காரணம் என்ன? அவன் தேவனுடைய அன்பை கொண்டிருக்கிறான், அதனாலதான் உன்னை நேசிக்கிறான் என்று சொல்லக்கூடியதாக பேதுரு தன் நிருபத்தில் எழுதும்போது 2 பேதுரு 1வது அதிகாரம் 10வது சொல்லும்போது இப்படி சொல்றாரு. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். என்ன, உங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு, உங்களை தெரிந்து கொண்டாரு, தம்முடைய பிள்ளையாய் இருக்கும்படி உங்களை அழைத்தாரு. அதை தெரிஞ்சு கொள்ளும்படி உறுதியாக ஜாக்கிரதையா இருங்க. இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. என்ன, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பையும் நீங்க ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பையும் உணர்ந்தவர்களாய் ஜாக்கிரதையாய் இருந்தீங்கன்னா நீங்க இடறி விழுவதில்லை. அப்போ ஒரு கிறிஸ்தவன் இடறி விழாமல் இருப்பதற்கு, அவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? அவன் அன்பு செலுத்தக்கூடியவன். அப்ப இடறல் வரும், ஆனா இடறி விடாதபடி அன்பு வரும்போது அன்பு என்ன பண்ணும்? சகலத்தையும் தாங்கக்கூடியதாய், சகலத்தையும் மன்னிக்கக்கூடியதாய், சகலத்தையும் நம்பக்கூடியதாய் இருக்கிறதுனால அந்த அன்பு என்ன பண்ணும்? இடறல்கள், குற்றங்கள், குறைகளை மீறி அன்பு செலுத்தக்கூடியதா வந்துடும். அப்படி அந்த அன்பு வரும்போது அந்த அன்புல இருக்கிறவன் என்ன? வெளிச்சத்துல ஒளியில நிலை கொண்டு இருக்கிறான், அவன் தேவனுடைய அன்புல நிலை கொண்டு இருக்கிறான். அப்ப அவன் ஒரு நல்ல கிறிஸ்தவனாய் இருப்பான், அவன்கிட்ட இடறல் வருவதில்லை. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இடரல் வருமா வராதா? நிச்சயமா வரும். எப்படி? நிச்சயமா வரும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப கிறிஸ்தவர்களுக்கு இருக்க பெரிய சவாலான காரியம் என்ன? நிறைய கிறிஸ்தவர்களுக்கு என்ன சவாலான பிரச்சனை? சபையில கூட இருக்க மக்களை நேசிக்கிறதா. உலகத்துல உள்ள மக்கள் எல்லாம் நேசிச்சிடலாம். எப்படி? ஆள் தெரியாதவன், இப்போ ஊர் தெரியாதவன், யாரோ ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்களெல்லாம் நேசிச்சு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் ரொம்ப லெகுவாக எல்லாம் செஞ்சிடலாம். ஆனா நம்ம காண்கிற சகோதரனை நம்மளால நேசிக்க முடியுதா? அதான் பிரச்சனை. ஏன்னா அப்ப நீங்க நிறைய பேர் தூரத்துல இருக்க மக்களை நேசிக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. ஆனா தன்னுடைய சகோதர சகோதரிகள் என்று சொல்லக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மீட்கப்பட்டவங்களை நம்மளால நேசிக்க முடியாதபடி வந்துருது. காரணம் என்ன? இடறல்கள். ஆனா அந்த இடறல்களை எப்படி நீங்க மேற்கொள்ள முடியும்? ஒரே ஒரு வழிதான். அந்த இடரலை மேற்கொள்வதற்கு நீங்க காட்டக்கூடிய அன்பு தான். அப்போ நீங்க அன்பு செலுத்தக்கூடிய மக்களாய் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க இடரல்களை மீறி வாழ கற்றுக்கொள்வீங்க. அப்ப எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு தேவனுடைய அன்பை பெற்றிருக்கிறோம், அந்த அன்புல நம்ம இருக்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? தேவ அன்பை உணர்ந்தவர்களாய் தேவனுக்கென்று வாழக்கூடிய மக்களாய் இருக்கிறோம்னா
நம்ம மற்றவர்கள் மேல காட்டக்கூடிய ஒரு அன்பு. அந்த அன்பு ஒரு நல்ல அன்பாக, நம்முடைய சகோதரன் என்ற ஒரு உயரிய அன்பாக இருக்கும்போது நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருப்போம். அப்போ குற்றங்கள் குறைகளை மீறி, இடர்களை மீறி நாம் நேசிக்க கற்றுக்கொள்வோமா? வல்லபிதாவே, அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இடர்கள் குற்றங்கள் குறைகளை மீறி நேசிக்க எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.